ஒரு வழியா நான் செத்து சொர்க்கத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். என் மேலே பாசம் வச்சவங்கெல்லாம் இந்நேரம் என்னை நினச்சி அழுதுட்டு இருப்பாங்கல்ல. எனக்கு அப்படி யாரும் கிடையாது. நான் செத்தது கூட நாற்று அடிக்குதுன்னு யாராவது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. ஆமாம், சத்ததுக்கு அப்புறம் எதுக்கு இது இன்டர்வியூ? நீங்கள் கேட்குற கேள்விக்கலாம் தமிழ்லேயே பதில் சொல்லலாம்ல. முதல்ல எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் யாரும் இனி சாகல, உயிரோடு தான் இருக்கீங்க. ஆனால் நான் தான் மாடியிலேருந்து கீழே குதிச்சேனே. நானும் இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டேன். நான் கூட தண்டவாளத்தில் தலையை விட்டேனே. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சாகுறீங்க? என்கிட்ட ஈஸியாக சாகிறதுக்கு நிறைய ஐடியா இருக்கு. அடுத்த டைம் சாகும்போது உங்ககிட்ட ஐடியா கேட்குறேன். ம் உண்மைதான், நீங்கள் எல்லாரும் சாகிறதுக்காக தான் ட்ரை பண்ணீங்க. ஆனால் உங்களுடைய சாவை தடுத்து உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் இங்கே வர வச்சிருக்கேன். நினச்சேன் அப்போவே ஏதோ ஒன்று தப்பாக நடக்குதுன்னு. எங்க சாவை நீங்கள் தடுக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் யாரு? என்ன மேஜிக் பண்ணுறீங்களா? இது நீங்கள் மேஜிக்குன்னு நினச்சா மேஜிக், இல்லை உங்கள் மனசாட்சி நினச்சா மனசாட்சி. சரி, ஓகே, நான் விஷயத்துக்கு வரேன். உங்கள் 3 பேரோட வாழ்நாட்கள் இனியும் முடியல. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். நான் நல்லா வாழணும்னு நினைக்கும் போதே யார் சொல்கிற பேச்சையும் கேட்க மாட்டேன். இப்போ நான் சாகணும்னு முடிவு பண்ண பின்னாடி நீங்கள் சொல்கிற பேச்சை நான் கேட்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? என் சாவு என் உரிமை. எங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள். ஆமாம் ப்ரோ, இந்த வேலைக்கு உங்களுக்கு எவ்வளோ சேலரி? என்ன முறைக்கிறாரோ அவ்வளோ நம்மளுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸாக போல. மீட்டிங் முடிஞ்சு வாங்க நம்ம